வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் இதில் பயிற்சி 5இல் 1ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்கண்ட புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு காண்க. இங்கே 2 இது இருக்குது. ரெண்டுக்குமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? முக்கோணத்தோட பரப்பு கண்டுபிடிக்கணும். 3 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல முக்கோணத்தின் பரப்புன்னு கேட்டாலும் சரி, நாற்கரத்தின் பரப்புன்னு கேட்டாலும் சரி, முதல்ல நம்ம ரஃப் கிராஃப் ஒன்று வரையணும். எதுக்கு அப்படின்னா, இந்த புள்ளிகளை நம்ம கடிகார திசைக்கு எதிர் திசையில எடுக்கணும். நம்ம கடிகாரம் இப்படிதானே சுத்தம். இப்படி எடுத்தோம் அப்படின்னா விடை நமக்கு மைனஸ்ல வரும். கடிகார திசைக்கு எதிர் திசையில எடுத்தாதான் பிளஸ்ல வரும். ஏன்னா பரப்பு எப்பயுமே எப்படிதான் இருக்கும்? பிளஸ்ல தான் இருக்கும். சரியா? இப்ப முதல் இது எடுத்து எழுதிடலாம பாருங்க. இங்க ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. இத நம்ம கிராஃப்ல குறிக்க போறோம். சாதாரணமா நீங்க வரைஞ்சிக்கிட்டா போதும். இப்ப பாருங்க, முதல் புள்ளி 1, -1. எக்ஸ்ல 1, ஒய்ல -1. எங்க இருக்கு பாருங்க. பாருங்க, இது எக்ஸ் அச்சு, இது y அச்சு. இங்க 0, 2, 4, 6. இந்த பக்கம் -2, -6, -6. y அச்சுல மேல 2, 4, 6. கீழே வந்தோம்னா -2, -4, -6. இப்ப முதல் புள்ளி பாருங்க. 1 எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல தான் 1 இருக்கும். -1 எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கும். அப்போ இந்த இடத்துல வரும். இதான் என்னது? 1, -1. சரியா? அதுக்கு அடுத்து -4, 6. பாருங்க, எக்ஸ் அச்சுல -6, எக்ஸ் அச்சுல -4, ஒய் அச்சுல 6. அப்ப இந்த இடத்துக்கு வரும் பாருங்க. இந்த புள்ளி தான் என்னது? -4, 6. அடுத்தது -3, -5. எங்க இருக்கும் பாருங்க. -2க்கும் -3 இங்க இருக்கும். -5 பாருங்க இந்த இடத்துல இருக்கும். அப்ப எந்த இடத்துக்கு வரும்? இந்த இடத்துக்கு வரும். இதான் என்னது? -3, -5. இப்ப இந்த புள்ளிகளை இணைச்சிருங்க பாருங்க. இணைச்சோம்னா நமக்கு ஒரு முக்கோணம் கிடைக்கும். இந்த முக்கோணத்தோட பரப்பளவு தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க, எங்க நம்ம ஆரம்பிக்கிறது? எங்கனாலும் நீங்க ஆரம்பிக்கலாம். ஆனா எப்படி வரணும்? கடிகார திசைக்கு எதிர் திசையில வரணும். இங்க ஆரம்பிச்சோம்னா ABC, இங்க ஆரம்பிச்சோம்னா ABC. கடிகார திசைக்கு எதிர் திசையில தான் வரணும். சரியா? நம்ம இங்க ஆரம்பிப்போமா? ABC. இது ஏன்ற புள்ளி, இது பின்ற புள்ளி, சின்ற புள்ளி. எடுத்து எழுதுங்க. தரப்பட்ட புள்ளிகள் ஏன்ற புள்ளி என்ன எடுத்திருக்கோம்? 1, -1. பீன்றது என்னது? -4, 6. சீன்ற புள்ளி என்னது? -3, -5 என்க. நம்மளாதான் எடுத்திருக்கோம். சரியா? இப்ப பாருங்க, முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா என்ன? முக்கோணத்தின் பரப்புக்கு 1/2 x1 y1 x2 y2 x3 y3. திரும்பியும் இந்த x1 y1 வரும். சதுர அலகுகள். அதுக்கு அடுத்தது அம்புக்குறி ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல கீழ் நோக்கி அம்புக்குறி போட்டோமா? அதுக்கு அடுத்து மேல் நோக்கி அம்புக்குறி. சரியா? இதான் ஃபார்முலா. இப்போ எடுத்து பிரதிட்டு சுருக்கணும்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க, 1/2. இந்த முதல் புள்ளி இருக்கு இல்லையா? இதான் என்னது? x1 y1. ரெண்டாவது புள்ளி x2 y2. மூணாவது புள்ளி x3 y3. அப்படியே எடுத்துங்க, பிரதிடுங்க. பாருங்க, பாத்துங்க. முதல் புள்ளி x1 y1, ரெண்டாவது புள்ளி x2 y2, மூணாவது புள்ளி x3 y3. எடுத்து அப்படியே இது பண்ணலாமா? பாருங்க, x1 y1. x1னா 1, y1னா -1. அதுக்கடுத்து x2னா -4, y2னா 6. x3னா -3, y3னா -5. திரும்ப அந்த முதல் புள்ளி அப்படியே வந்துடும். 1, -1. சரியா? இப்போ இதை பெருக்க போறோம். முதல்ல கீழ் நோக்கி பெருக்கணும். 1/2. பாருங்க, கீழ் நோக்கி பெருக்குங்க. 1 6. இதை பெருக்கலாமா? மைனஸை மைனஸ் பெருக்குனா பிளஸ், 4 5 20. இதை பெருக்குங்க. மைனஸை மைனஸ் பெருக்குனா பிளஸ், 3 1 3. பெருக்கிட்டோம். எதை பெருக்கிட்டோம்? கீழ் நோக்கி பெருக்கிட்டோம். இப்போ மைனஸ் போட்டுக்கிட்டு மேல் நோக்கி பெருக்கணும். பாருங்க, இதை பெருக்குங்க. மைனஸை மைனஸ் பெருக்குனா பிளஸ் 4ன்னு வந்துடும். இதை பெருக்குங்க. என்ன வரும்? பிளஸையும் மைனஸ் பெருக்குனா மைனஸ், 6 18. இதை பெருக்குங்க. மைனஸையும் பிளஸையும் பெருக்குனா மைனஸ், 5 1 5. சரியா? இப்போ சுருக்கிடலாமா? பாருங்க, ஈக்குவல் டு 1/2. இந்த இடத்துல எல்லாம் கூட்டுவோமா? 6 20 கூட்டினா 26, 26 3 கூட்டினா 29 மைனஸ். இந்த இடத்துல பாருங்க, இந்த 4 அப்படியே இருக்கட்டும். இது பாருங்க, வேற வேற ஒரே குறியா? -18 -5 ஒரே குறி. கூட்டுங்க. கூட்டினா 23. என்ன 23? -23. அதுக்கு அடுத்து வாங்க, ஈக்குவல் டு 1/2. எந்த மாற்றமும் இல்லை. 29 எந்த மாற்றமும் இல்லை. மைனஸ் போட்டு பிராக்கெட் பாருங்க. +4 -23 வேற வேற குறி. அப்ப கழிக்கணும் இல்லையா? 23ல 4 கழிச்சா 19. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கா? அதனால -19. இப்ப பாருங்க, அடுத்த ஸ்டெப்பு
ஈக்குவல் டு 1/2. இந்த 29 எந்த மாற்றமும் இல்லை, மைனஸ் மைனஸ் பண்ணால் ப்ளஸ்ஸாக மாறிடுமா, ப்ளஸ் 19 ஈக்குவல் டு 1/2. ரெண்டை கூட்டுங்க, என்ன வரும் பாருங்க, 9 18, 18 8 மிச்சம் 1, 2 1 3 3 48 வருது இல்லையா. இப்போ பாருங்க கேன்சல் பண்ணுங்க, 2 2 2 2 4 4 2 8. அப்போ என்ன இருக்கு, 1 24 பேருக்குன்னா 24 சதுர அலகுகள். இதான் என்னது, நமக்கு தேவையான முக்கோணத்தின் பரப்பு. முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். இதுல இன்னொன்று இருக்கு பாருங்க, அப்படியே ஆரம்பிக்கலாமா. பாருங்க ரெண்டாவது இது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, புள்ளிகள், தரப்பட்ட புள்ளிகள் அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம் பாருங்க. இதை முதல்ல நம்ம என்ன செஞ்சிடணும், வழக்கம் போல எதுல குறிக்கணும், நம்ம வரைபடம் கிராஃப்ல குறிக்கணும். குறிச்சிருவோமா. பாருங்க இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு, அளவுகள் எல்லாமே கொடுத்துருக்கேன். முதல் புள்ளியை குறிப்போமா, -10, -4 எங்க இருக்கும் பாருங்க, எக்ஸ் அச்சுல -10, ஒய் அச்சுல -4. அப்ப இந்த இடத்துக்கு வருமா பாருங்க, இதான் என்னது, -10, -4. ரெண்டாவது புள்ளி பாருங்க, -8, -1 பாருங்க, எக்ஸ் அச்சுல -8, -1 பாருங்க, இது வந்து 0 இல்லையா, இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல தான் -1 இருக்கும், 0வுக்கும் -2க்கும் நடுவில் தான் -1 இருக்கும். அப்போ -8, -1 இந்த இடத்துல வரும், -8, -1. அடுத்த புள்ளி பாருங்க, -3, -5, -3 எங்க இருக்கும் பாருங்க, இந்த இடத்துல இருக்குமா, இந்த இடத்துல -3, -5 இங்க வரும், எதுக்கு, -4க்கும் -6க்கும் நடுவில் மைனஸ், அப்போ இந்த இடத்துக்கு வரும். இதான் என்னது புள்ளி, எந்த புள்ளி, -3, இதை இணைச்சிருமா பாருங்க, இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி வருது. இந்த முக்கோணத்தை தான், இந்த முக்கோணத்தோட பரப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எங்க ஏன்னு ஆரம்பிக்கலாம், எங்கனாலும் ஆரம்பிக்கலாம் சரியா. ஆனா எந்த திசையில வரணும், கடிகார திசைக்கு எதிர் திசையில வரணும். இதை ஏன்னு எடுத்துக்கலாமா, இங்க ஏ, இங்க பி, இது வந்து சி சரியா. அப்ப பாருங்க தரப்பட்ட புள்ளிகள், ஏன்ற புள்ளி என்ன, -8, -1, -8, -1. பீன்ற புள்ளி என்னது பாருங்க, -10, -4. சீன்ற புள்ளி என்ன பாருங்க, -3, -5 என்க. நம்மளாதான் எடுத்திருக்கோம் சரியா. இந்த முதல் புள்ளிய x1 y1, ரெண்டாவது புள்ளிய x2 y2 எடுத்துக்கணும், மூணாவது புள்ளிய x3 y3. இப்போ இந்த முக்கோணத்தோட பரப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா, முக்கோணத்தின் பரப்பு 1/2 பாருங்க, x1 y1, x2 y2, x3 y3. திரும்ப என்ன வந்தாகணும், x1 y1 வரணும், சதுர அலகுகள். இதான் ஃபார்முலா சரியா. இப்போ அம்புக்குறி ரொம்ப ரொம்ப முக்கியம், கீழ் நோக்கிய அம்புக்குறி, அதுக்கு அடுத்தது மேல் நோக்கிய அம்புக்குறி. இப்போ பிரதியிட்டு சுருக்கலாமா பாருங்க, ஈக்குவல் டு 1/2. முதல்ல x1 y1 என்ன இருக்கு, -8, -1. x2 y2 பாருங்க, -10, -4. x3 y3 பாருங்க, -3, -5. x1 y1 திரும்பியும் -8, -1. எல்லாமே மைனஸ்ல இருக்கு, கொஞ்சம் கவனமா பெருக்கணும் சரியா. வாங்க இப்ப நம்ம பெருக்குவோம். முதல்ல 1/2 எந்த மாற்றம்ல, முதல்ல கீழ் நோக்கி பெருக்கணும். பெருக்கலாமா, மைனஸை பெருக்குனா பிளஸ் இல்லையா. அப்போ 8 32. இதை பெருங்க, மைனஸை பெருக்குனா பிளஸ் 5 50. மைனஸை பெருக்குனா பிளஸ் 3 3. எதை பெருக்கிட்டோம், கீழ் நோக்கி பெருக்கிட்டோம். இப்போ மைனஸ் போட்டுக்கிட்டு மேல் நோக்கி பெருக்கணும். பெருக்கலாமா, மைனஸை பெருக்கினா பிளஸ் 1 10 10. இப்போ இதை பெருக்க போறோம், மைனஸை பெருக்கினா பிளஸ் 4 3 பெருக்கினா 12. மைனஸை பெருக்கினா பிளஸ் 8 40. மைனஸ் பிளஸ் பிளஸ் 40 சரியா. இப்போ சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான பரப்பு கிடைச்சிரும். ஈக்குவல் டு 1/2. கூட்டுங்க, 32யும் 50யும் கூட்டினா 82. 82ல 82 கூட 3 கூட்டினா 85. அதுக்கு அடுத்து மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் ஒரே குறி தான், கூட்டிடலாமா. 10யும் 12யும் கூட்டினா 22. 22 40 கூட்டினா 62. இங்க வெளியில மைனஸ் இருக்கு, அதனால -62 மாறிடும் சரியா. இப்ப பாருங்க, ஈக்குவல் டு 1/2. மைனஸ் பண்ணுமா, 5ல 2 கழிச்சா 3. இந்த இடத்துல 8 இருக்கு, 8ல 6 கழிச்சா 2. அதாவது 85ல 62 கழிச்சா 23. இதை கேன்சல் பண்ணுமா பாருங்க,
ஓரெண்டா 2. 2ல ஓரெண்டா 2. 3 இருக்கு. 3லயும் ஓரெண்டா 2 தான். 3 இருக்கு, ஓரெண்டா 2. மிச்சம் எத்தனை? 1. 1 என்ன செய்ய முடியாது? 2 கொண்டு வகுக்க முடியாது. அப்ப இங்க 0 சேர்த்துருவோம், இங்க புள்ளி வச்சிருவோம். 10ல I 2 10. இங்க 1 இருக்கு, 11.5. 1ஐயும் 11.5 பெருக்குனா 11.5. அதாவது 23 2 கொண்டு வகுத்தா 11.5. இதான் நமக்கு ஆன்சர். 11.5 சதுர அலகுகள். இதான் என்னது? நமக்கு தேவையான முக்கோணத்தின் பரப்பு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.